ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சிம்பிளான ஒரு புதினா சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட்டான பிறகு 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு ஃபஸ்ட் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் கழித்து 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உளுந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு 4 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் வெடித்து வந்தது பிறகு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தட்டி சேர்த்துருக்கேன். இஞ்சியும் நல்லா வதங்கின பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு 1 பீஸ் அளவுக்கு தேங்காவை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எண்ணெயில் வதக்க விருப்பம் இல்லைன்றவங்க நீங்கள் பச்சையாக கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ வதங்கி வந்த எல்லா ஸ்பைசஸையும் நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா மொத்தத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்து அதே ஆயிலில் 2 கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக கைப்பிடி அளவுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவை ஃப்ரெஷ்ஷாக கழுவி சேர்த்துருக்கேன். புதினாவும் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. அந்த பச்சை வாசம் போய் இலை மொத்தமும் சுருங்கி வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதினா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த புதினாவையும் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ புதினா துவையல் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் புளி ஒரு சின்ன கோலி குருண்டு சைஸ் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்த புதினா மற்ற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு புதினா துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மூடியை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தோம்னா புதினா துவையல் அரைச்சிட்டேன். இதில் அதிகமான தண்ணி எதுவும் சேர்க்கலை. திக்கான சட்னியாக வேணும்னா நீங்கள் திக்காக சேர்த்துக்கலாம். இல்லைனா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, புதினா சட்னி சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்து புதினா துவையல் தாளிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே புதினா வதக்கினா அதே கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். ஆனியன் ப்ரௌன் கலருக்கு மாறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தா புதினா துவையலில் நம்ம இப்போ வதக்கி சேர்த்துருக்கிற தாளிப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த புதினா சட்னி உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த புதினா சட்னி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.